الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم المرء على دين خليله فلينظر أحدكم من يخالل صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான உறவு முறைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் துனியால வழங்கி இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த துனியால ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான உறவு முறைகளை அவனுடைய வாழ்க்கையில சந்திப்பான். அவன் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய இயக்கத்தை, துனியாவுடைய போக்கு அப்படிதான் வைத்திருக்கிறான். அவன் பெற்றோர் என்ற ரீதியில ஒரு உறவு முறையை சந்திப்பான், தாய் தந்தை. அதே போல கணவன் மனைவி என்ற ரீதியில, பிள்ளைகள் பெற்றோர் என்ற ரீதியில, இதே போல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்ற ரீதியில. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி வாழ்க்கையில பலவிதமான உறவு முறைகளை ஒரு மனிதன் அவனுடைய வஃபாத்துக்கு முன்னால சந்தித்தாலும் அவன் சந்திக்கக்கூடிய உறவு முறைகள்ல மிக முக்கியமான ஒரு உறவு இந்த துனியால எந்த அளவுக்கு சொல்ல முடியும் என்றா, இந்த உறவு இல்லாம எந்த மனிதனும் கிடையாது. அப்படியான ஒரு உறவு இந்த துனியால, அந்த உறவு இல்லாம எந்த மனிதனையும் காண முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் இந்த உறவு இருக்குது. இரத்த பந்தத்தை தாண்டி, குடும்ப உறவினர்களை தாண்டி, உடன் பிறந்தவர்கள் என்ற பாசத்தை தாண்டி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள்ல மிக முக்கியமான ஒரு உறவு தான் நட்புறவு என்று சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்.
ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நண்பனாக ஆக்கிக் கொள்றது, அவனோட நட்பை பேணுறது, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, தோழமையோட நடந்து கொள்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது துனியால வளமையாக நடக்கக்கூடிய, இது துனியாவுடைய போக்குல ஒரு விஷயம். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில யாராவது ஒரு நண்பனாவது வாழ்க்கையில இருப்பாங்க. எனக்கு என்ன வாழ்க்கையில கூட்டாளி மாறண்டே இல்ல, நான் எந்த கூட்டாளியோடையும் பேசினதே இல்ல, இப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு நண்பனாக அவனுடைய வாழ்க்கையில இருப்பார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துனியால நண்பர்கள் இருந்தாங்க, கியாமத்திலும் நண்பன் இருப்பார். இன்ன லிக்குல்லி நபிய்யின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவ பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு நண்பர்கள் கூட்டாளிமார் இருப்பாங்க. வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah, உஸ்மான் சொர்க்கத்திலேயும் என்னுடைய நண்பனாக நீங்க இருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துனியால நண்பர்கள் இருந்தத போல சொர்க்கத்திலும் நண்பர்கள் இருப்பாங்க. இது என்ன ஆச்சரியம்! அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் துனியால ஒரு நண்பன் இருந்தாரா இல்லையா? நாங்க எல்லாரும் சொல்றோம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாத்துடைய பார்வையில இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோட நட்பு வைக்கக்கூடிய நேரம், ஒரு தோழமை பாராட்டக்கூடிய நேரம், கூட்டாளி பிடிக்கக்கூடிய நேரம். இஸ்லாம் என்னென்ன ஹதூதுகளை வைத்திருக்குது, இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக பேசுது. ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மௌத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் ஒரு மனிதன் எப்படி நடக்கும் என்பதை இஸ்லாம் தெளிவா பேசுது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஏன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டத்திலும் எல்லா நிலைமையிலும் ஒரு மனிதன் எப்படி நடக்கணும், எந்த முறையில நடந்து கொள்ளணும், அவனுடைய வாழ்க்கை எப்படி ஈக்கணும், அவன் விடிஞ்சதுல இருந்து அவன் தூங்க போற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அவன் எந்த முறையில நடக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த ரீதியில தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. இஸ்லாத்துடைய பார்வையில நட்பெண்டா என்ன, கூட்டாளித்தனம் என்றா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, மன் அராதல்லாஹு பிஹி கைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நலவ கொடுக்க நாடிட்டான் என்றா யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, முதலாவது அவனுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விடயம்தான் சாலிஹான நண்பர்கள் அவனை சுத்தி ஏற்படுத்துவான். சோதனை ஒன்ற நாடிட்டானா கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் கூடும் வாழ்க்கையில. ஒரு மனிதனுக்கு நலவு நாடப்பட்டா நல்ல நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும், கெடுதி நாடப்பட்டா கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் வாழ்க்கையில கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். நண்பர்களுடைய விஷயத்துல இஸ்லாம் பெரிய வழிகாட்டல் ஒன்றை வைத்திருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட கூட்டாளிமார்ல நண்பர்கள்ல சிறந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரெல்லாம் அவங்களுடைய தோழர்களிடத்துல நண்பர்களிடத்துல சிறந்தவர்கள் ஐக்கிறாங்களோ அவங்கதான் தோழர்கள்ல சிறந்தவங்க என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நண்பர்களை பத்தி இஸ்லாம் மட்டுமல்ல, வேண்டிய விஷயங்களை எடுத்து பார்த்துங்க, வேண்டிய மதங்களை எடுத்து பாருங்க, எல்லாம் சிறப்பாக சொல்லும். உயிர் காப்பான் தோழன், உதவும் கரம் தோழன், இப்படி பல விஷயங்களை சொல்லி சொல்லி இருக்குது. ஆனா இஸ்லாம் இது ஒரு நாளும் மறுக்கல்ல. நண்பனுடைய விஷயத்துல இஸ்லாம் தடையொன்றும் போடல. நண்பர்கள் பிடிக்கிற விஷயம், ஒரு மனிதன் ஒரு கூட்டாளியை சூஸ் பண்ற விஷயம், தோழமை பாராட்டக்கூடிய விஷயம், இதை இஸ்லாம் வரவேற்கிறது. இதுல எந்த தடையும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாம் நட்புறவை ஆதரிக்குதுதான். ஆனால் இந்த நட்புறவுக்கு முன்னால ஒரு மனிதன் வாழ்க்கையில நண்பனை தெரிவு செய்ய முன்னால சில ஹுதூதுகள், சில விஷயங்களை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது.
ஏன் இந்த காலத்துல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அதிகமான வாலிபர்களுடைய நாசம் நண்பர்களால தான். சில நேரத்துக்கு வீட்டுல உம்மா வாப்பட பேச்ச கேட்க இவன் விருப்பம் இல்ல, பேச்ச கேட்க இவன் தயார் இல்ல, உடன் பிறந்தவர்களுடைய பேச்ச கேட்க மாட்டான். ஆனா கூட்டாளி ஏதாவது சொல்லிட்டானா இவன் வேண்டிய லெவலுக்கு இறங்க ரெடி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமான வாலிபர்களுடைய வாழ்க்கை திக்கு தெரியாம திசை மாறி போறதற்கு மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு வாலிபர்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய மோசமான நட்புறவு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் இஸ்லாமிய உளவியலாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, சைக்காலஜிஸ்ட் தெளிவாகவே எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதன் நீங்க ஒருத்தரோட கூட்டாளி வைக்கணும், ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா ஈக்கணும் நீங்க நாடிட்டா நீங்க உங்களே நண்பனா சூஸ் பண்ண விடவானும். உங்களோட நண்பன் யார், உங்களோட கூட்டாளி யார், உங்களோட ஃப்ரெண்ட் யார் என்று நீங்க முடிவெடுங்க. நீங்க தான் தெரிவு செய்யணும், எங்களே தெரிவு செய்ய விடவானும். நீங்க என்ன கூட்டாளியாக இருக்கலும். இதுக்கு காரணமும் சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உதாரணமாக எங்களுக்கிட்ட 1-2 பலகீனங்கள் இருக்கலாம். இந்த நேரம் நாங்க ஒரு நல்ல நண்பனை சூஸ் பண்ணிட்டோமா, இந்த நேரத்தில் எங்களுக்கிட்ட மாற்றம் வரும். ஒன்று, அந்த நண்பனோட இருக்கக்கூடிய நேரம் அவன் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள், அவன் வழிகாட்டக்கூடிய நன்மையான காரியங்கள், இதுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, நாங்களும் அந்த நன்மையான விடயத்துக்கு போவோம். 2வது விஷயம், எங்களுக்கிட்டே நல்ல குணங்கள் இருக்குது, அதே போல அவன்கிட்ட நல்ல குணம் இருக்குதா, அவன் ஒரு அறிவாளியாக இருக்கிறானா, நாங்க ஒரு நல்ல நண்பனை சூஸ் பண்ணக்கூடிய நேரம் எங்கட அறிவு இன்னும் அவனோட சேர்றதால வளரும். நாங்க ஒரு நாளும் மோடையனாகி கொண்டு போக மாட்டோம், வீணாக எங்களுடைய கால நேரத்தை கழிக்க மாட்டோம். எங்களுடைய நேர காலத்தை இந்த நண்பன் புரோசனப்படுத்துவான். நேர காலத்துடைய பொறுமதி என்ன, இந்த நண்பன் எங்களுக்கு வழிகாட்டுவான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க சில நேரம் செலக்ட் செஞ்சா, எங்களே யாராவது செலக்ட் செஞ்சா அவருக்கு தெரியாது, எங்களே நண்பரா அவர் சூஸ் பண்ண போறாரு. எங்களுக்கிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்கலாம், தெரிவு செய்யக்கூடிய அந்த மனிதன், அந்த நண்பன் நீக்கிறாரே நல்ல மனிதனாக இருக்கலாம், எங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான பண்பு அவர்கிட்ட போகலாம். ஏன் அப்படி சொல்றோம் என்றா, ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறாரு. இவர் சோறு ஓணுமா, இவர் பல வகைகள் ஓணுமா, கீரை வகைகள் ஓணுமா, மரக்கறிகள் ஓணுமா, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த ஆரோக்கியமான சாப்பாடோட ஒரு துளி விஷமும் குடிச்சு கொண்டு வராரு. இந்த 2ல அந்த மனிதனுடைய உடம்புல எது பாஸ்டா வேலை செய்யும், ஆரோக்கியமான சாப்பாடா அப்படி இல்ல விஷமா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சா எல்லாரும் செல்வாங்க விஷம் தான் வேலை செய்யும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுக்கிட்ட சில நேரங்கள்ல மோசமான குணங்கள், நாங்க ஒரு மோசமான மனிதனாக இருக்கலாம், தெரிவு செய்யக்கூடிய மனிதன் நல்ல மனிதனாக இருந்தா எங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு சில நேரம் அவரை நாசமாக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதை வச்சுதான் உலமாக்கள் செல்றாங்க, உங்களோட குணம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமே, நீங்க என்ன நிலைமையில ஈக்கிறீங்க, உங்களோட பாவத்துடைய நிலைமை என்ன, உங்களுடைய அமலுடைய லைன் என்ன, உங்களுடைய இபாதத் நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களோட நண்பனை நீங்க சூஸ் பண்ணுங்க. யார் என்னைய நல்ல வழி எடுப்பார், யாரனே சிறந்த ஒரு தர்பியத்தொண்டு தருவார், இப்படி நீங்க சூஸ் பண்ணுங்க. யாரையும் உங்களை சூஸ் பண்ண விடவானம். ஏன் உங்களை பத்தி யாருக்கும் தெரியா, ஆனா உங்களைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இமாமுனா ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நண்பர்கள் ஈக்கிறாங்களே அவங்க 3 வகை, 3 விதமான நண்பர்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. முதலாவது வகைதான் சாப்பாடை போன்ற நண்பர்கள். சாப்பாடு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அத்தியாவசியமான ஒரு தேவையோ, ஒவ்வொரு நாளும் சாப்பாடுடைய தேவை எங்களுக்கு இருக்குதோ, சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியாதோ, இதே போல வாழ்க்கையில சில மனிதர்களுக்கு நண்பர்கள் தேவை. நண்பன் இல்லாம ஒன்றும் செய்யலாம், கூட்டாளி இல்லாம கை கால் ஓடாது. ஒரு நாளையில ஒரு தடவை சரி பேசணும், ஒரு தடவை சரி நீட்டாகணும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான நட்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு வாழ்க்கையில. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல ஈகிறாங்க, வாராங்க, வந்து அப்படியே எட்டி பாக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகிறாங்க, பேத்துட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரத்துல வாராங்க, வந்து பாக்குறாங்க, நபியும் ஈகிறாங்க, சரி திருப்பி போய்த்தாங்க. மூணாவது தடவை வாராங்க, வந்து பாக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகிறாங்க, பேத்துட்டாங்க. இப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, அனஸ் என்ன வாரீங்க போறீங்க பாத்துட்டு போறீங்க, என்ன விஷயம், கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வாரீங்களே? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு தான் போனேன், வீட்டுல இருந்த உடனே அவளைய பார்க்கணும் என்று ஒரு ஞாபகம் வந்துச்சு, வந்து பார்த்தன் வைத்தன். திருப்பி போனேன், திருப்பி எனக்கு ஒரு சிந்தனை, உங்களைய பார்க்கணும் யா ரசூலல்லாஹ், திருப்பி வந்தன், திருப்பி பார்த்தன் வைத்தன். மூணாவது விடுத்தமும் போனேன், வீட்டுல போன உங்களோட ஞாபகம் வந்தன், பார்த்தன் வைத்தன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க முதலாவது போய் மௌத்தாவீங்களோ இல்லாட்டி நான் முதலாவது மௌத்தாகுவோன்னு எனக்கு தெரியா, நீங்க நபிமார்கள், நீங்க மௌத்தாகினீங்கடா நபிமார்களோட பெரிய தரஜால இருப்பீங்க, நாங்க அப்படி இல்லையே யா ரசூலல்லாஹ். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, துனியால யாரு யார நேசிக்கிறாங்களோ சொர்க்கத்தில் அவங்களோட தான் ஒன்றாக இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாப்பாட்டை போன்ற நட்பு ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைக்கு சஹாபாக்கள் என்று சும்மா சொல்றோமே, இது எங்கட வாழ்க்கை வாயில சும்மா வரக்கூடிய ஒரு வார்த்தை. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கைய அது வார்த்தையாக எடுக்கல, ஒவ்வொரு வார்த்தை பெரியோர் வாழ்க்கையாக நினைச்சு எடுத்தாங்க. கொஞ்சமும் மாற்றம் கிடையாது. எவ்வளவு வழி தவறி போறமா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய ட்ரக்குள்ளுக்கு தான் வச்சு கொண்டாங்க. ஒரு நாளும் அங்கால போக விடல, மாற்றமாகி போக விடல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ருடைய யுத்த காலத்துடைய நேரம், பத்ருடைய யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இந்த மதீனாக்கு வந்தீங்கறாங்க. இந்த நேரம் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு மஷூரா செய்யறாங்க, இப்படி பத்ருக்காக வேண்டி காபிர்கள் வாராங்க, இப்ப பத்ர் யுத்தம் செய்யறதா இல்லையா, மஷூரா முடிவு கேட்கிறாங்க. இந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்தவங்க, இடம் பெயர்ந்து வந்தவங்க, மக்கால மதீனாக்கு வந்தாங்களே, இவங்க எல்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் போம், யா ரசூலல்லாஹ், எந்த பிரச்சனையும் இல்லை. சில சஹாபாக்கள் ஆர்வத்தோட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போம், யா ரசூலல்லாஹ் அடிப்போம், யா ரசூலல்லாஹ் அப்படி என்ற மாதிரியும் சொன்னாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுக்கல, யோசிச்சு கொண்டே இருந்தாங்க. ஏனென்றா நாங்க ஈக்கிறது மதீனால, அன்சாரி தோழர்கள் மதீனா வாசிகள் எந்த சஹாபியும் வாய் திறக்கல. இன்னும் இவங்க யோசிச்சாங்க, இந்த அன்சாரி தோழர்கள் என்னை எப்படி நினைக்கிறாங்களோ தெரியாது, ஒரு வார்த்தை சொல்லல பத்ருடைய விஷயத்துல, மௌனமா ஈக்கிறாங்க. இவருடைய மௌனம் அந்த நண்பர்களுக்கு விளங்கிட்டு. சுப்ஹானல்லாஹ், எப்படியான நட்பு விளங்கிட்டு நண்பனுக்கு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பேர் அவளோட வந்தவங்க சொல்றாங்க பத்ருடைய யுத்தத்தை செய்வோம் என்று, நீங்க முடிவெடுக்காம இருக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ், நீங்க அன்சாரி தோழர்கள் எங்கட வார்த்தை எதிர்பார்க்கிறீங்க தானே. நபியும் ஒன்றும் பேசல, மௌனமா தான் இருந்தாங்க. அத சரி கண்டாங்க. ஓ என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாங்க, சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கடல்ல பாய சென்னாலும் பாய்வோம் யா ரசூலல்லாஹ், போம் யுத்தத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பு இதுதான், கூட்டாளிமார் இதுதான். கெட்ட விஷயத்துக்கு அல்ல, நல்ல விடயத்துக்கு. யா ரசூலல்லாஹ், நீங்க எங்க பாய சென்னாலும், கடல்லையாக இருந்தாலும் நாங்க பாய ரெடி, போம் யா ரசூலல்லாஹ். உணவை போன்ற நட்பு, சாப்பாட போல நட்பு. இன்னும் ஒரு கூட்டம் ஈகிறபடி என்ன, மருந்த போல நட்பு. தேவைக்கு மட்டும்தான் கோலண்டு வரும், என் சமூகத்திலே இல்லாம இல்ல. தேவைக்குண்டா கோலண்டு வரும், வேற ஈக்கிறமா இல்லையா, சோமா இல்லையா, அதெல்லாம் பாக்குற எல்லாம் இல்ல.
கண்டா சொல்லிக் கொள்ளுவார் இவரும் கூட்டாளி தான். ஆனா தேவைக்கு மட்டும் கோல் எடுப்பாரு, மறந்து தேவை வாழ்க்கையில. ஆனா எந்த நாளும் தேவையில்லை, எப்பயாவது தேவைப்பட்டாதான் தேவை. மருந்தை போன்ற நட்பு. மூணாவது இன்னும் ஒரு நட்பு எப்படி என்றா நோய போல நட்பு. நோய், யாராவது நோயை விரும்புவாங்களா? நோயை விரும்புறவங்க யாரும் கிடையாது. நோயை போன்ற நட்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவர்களோட சேரவும் நாங்க விரும்ப மாட்டோம். சும்மா கண்டா இது தெரிஞ்சவங்க தான், இது அறிஞ்சவங்க தான் என்று சொல்லுவோம். மற்றும்படி இது நோயை போல நட்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க நட்பு வைக்கிறதாக இருந்தா யாரோட நாங்க அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும், யார நாங்க கூட்டாளியாக எடுக்கணும், இஸ்லாத்துல யார் தகுதி கூட்டாளிக்கு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐய ஜுலசாஇன் கைர், நலவான கூட்டாளிமார் யாருங்கட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது மன் ஸக்கரஹுமுல்லாஹு ருயதஹு, சொன்னாங்க யார பார்த்தா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருவதோ அவரோதான் முதலாவது தகுதி நட்பு வைக்க. இப்ப நாங்க யோசிப்போம், அப்ப அவ்வளவுதான், எங்கட கூட்டாளி மாற பார்த்தா அல்லாட யோசனையா வரும். நாங்க யோசிச்சு பார்ப்போம், நாங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், முதலாவது அவனை பார்த்தா அல்லாட யோசனை, அவனை பார்த்தா தூள் பேக்கெட் தான் யோசனை வரும், இவனை பார்த்தா கஞ்சா யோசனை தான் வரும். ஏன்? அப்படியான கூட்டாளிமாரோட தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா கூட்டாளி பிடிக்கலாம். இஸ்லாம் எங்களுக்கு வழி காட்டுது. யார நீங்க பார்க்க போக்கல, மன் ஸக்கரஹுமுல்லாஹு ருயதஹு, அல்லாஹ்வுடைய ஞாபகம், இவரை கண்டாவே ஒரு சந்தோஷம், அப்பா இபாதத் செய்யணும் என்ற ஒரு ஆசை வருவது. இப்படியான ஒரு மனிதனை கண்டீங்களா, இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, அல் வஹ்தத்து கைரும் மின் ஜலீஸி ஸூ என்றான். அப்படி என்றா கெட்ட நண்பன் ஒத்தனோட ஈக்கிறதை விட தனியா ஈக்கிறது நல்லம் என்றான். மோசமான ஒரு கூட்டாளி என்ற வாழ்க்கையில ஈக்கிறான், இவன் நல்லது கெட்டது ஒன்றும் சொல்லி தாரல்ல, கெட்டதுக்கு தான் இவன் வழி காட்டுறான். இவனோட ஈக்கிறதை விட அல் வஹ்தா, தனியா ஈக்கிறது சிறந்தது. இவனோட ஈக்க தேவையில்ல. அதே போல நல்ல நண்பன் ஈக்கிறான், அது ஜலீசு சாலிஹ் கைரும் மினல் வஹ்தா, நல்ல கூட்டாளியத்தை நீக்கிறான். ஆனா நீங்க தனிமையை விருப்பம், ஆனா தனிமையை ஈக்கிறதை விட அந்த சாலிஹான கூட்டாளியோட ஈக்கிறதான் சிறந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகா, சொன்னாங்க நீங்க அவனோட பேசக்கூடிய நேரம் உங்களோட அறிவு கூடும், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுவீங்க. பேச பேச வாழ்க்கையில முன்னேற்றம். எங்கட கூட்டாளிமாரோட பேசினா அறிவு கூடுதான்னு யோசிக்கும். சும்மா உட்கார்ந்து இந்த காலத்துல பெரிய ஒரு அரட்டை ஒன்று ஈகுமே, இஷாவுக்கு பின்னால பெரிய ஒரு கூட்டம் முழிச்சு கொண்டு ஈகிறாங்க. பெரிய கூட்டம் 2 மணி 3 மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, உலமாக்கள் ஈகிறாங்க, கேளுங்க, இஷாவுக்கு பின்னால தேவை இல்லாம பேசிட்டீங்கிற ஹராம், ஹராம். தேவை இல்லாத எந்த பேச்சும் ஈக்கேலா. நபியும் வழி காட்டினான். வாலிபர்கள் விடிய விடிய ஹயாத்தாவது இரவு, இரவேன், இரவுடைய நேரம் ஏன்? அல்லாஹ் பலவிதமான உயிரினங்கள் அல்லாஹ் வாழ்க்கையில படைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓய்வுடைய நேரம் இரவுடைய நேரம். விஞ்ஞானத்துடைய ரீதியாக பார்த்தாலும் சரி, இஸ்லாத்துடைய ரீதியாக பார்த்தாலும் சரி, இரவு ஹயாத்தாக்குறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. விடிய விடிய முழிச்சிக்கணும் அப்படி ஒரு தர்த்தீப் இருக்குதா? இல்ல, இபாதத்ல வீட்டுல முழிச்சிருங்க, வீண் அரட்டைகள்ல முழிச்சிக்கிறோமே, இது ஹராமா ஹலாலா ஒன்றும் தெரியாது. சும்மா கையில சல்லி ஈகுதா, அந்த கடை இந்த கடை புது கடை, சும்மா சல்லிய செலவழிக்க நாங்க ரெடி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அங்க நாங்க போயிட்டு சல்லி கொடுக்கிறோம் கூட்டாளிமாரோட. ஒரு கொத்து எவ்வளவு? 1500 ரூபா. ஒரு பாபிக்கு எவ்வளவு? 2000 ரூபாய்.
இப்படி நாங்க தள்ளி செலவழிக்கிறோம். வீட்டுக்கு மாசம் இது பள்ளியால சண்டை வந்தா அடுத்த கிழமை பாப்போம் ஹதரத் என்றும். வெக்கம் இல்லையா கண்ணியமிக்கவர்களே? எங்கட ஈமானுடைய தரம் எங்கேன்னு விளங்குதா? பேச பேச நண்பனோட இருக்கக்கூடிய நேரம் அவன் நல்லதுக்கு வழிகாட்டணும். அவன் தான் நண்பன். இது எங்கட கூட்டாளிமாரோட பைத்தியம் தான் பிடிக்கும். அவன் பேசுற பேச்சுக்கு ஒவ்வொரு மாய வளர்த்துவான். திடீரென என்னமோ சொல்லுவான், திடீரென இன்னொன்று சொல்லுவான். இவனோட பேச போல அறிவு கூடுறல்ல, தெரியாத விஷயத்த தெரிஞ்சு கொள்றல்ல. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதக்கரல் ஆகிர அமலுஹு. யார பார்த்தா உங்களுக்கு ஆகிரத் நினைவு வருவதோ, கியாமத் நினைவு வருவது, ஆகிரத் நினைவு வருவது, இவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. மௌத்து நினைவு வருவது. எங்கட கூட்டாளி மாற காட்டா வெளிக்கடை பந்தனாகாரம் தான் நினைவு வரும். அங்க நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்தோமே அப்படிதான் செல்லுவோம். எங்கட கூட்டாளி மாற தரம் அப்படிதான். இஸ்லாம் அப்படி வழிகாட்டல்ல. இவனை கண்ட ரப்புடைய ஞாபகம், ஆகிரத்துடைய நினைவு, மௌத்துடைய சிந்தனை, அமளிபாதத்துல ஆசை, இப்படி நினைவு வருவதா? இப்படி யாரும் நினைவு வரலையா? அல் வஹ்தா, நீ தனியா ஈக்கிறதான் சிறந்தது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரம்பரையில வந்தவங்க ஜௌஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி. இவங்க சொல்றாங்க 5 குணமிக்கிற மனிதர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவான. 5 குணமிக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களோட நட்புறவு பாராட்டவானம். அதுல முதலாவது யாருண்டா, பொய் பேசக்கூடியவன். சொல்லி திருத்த முயற்சி செய்யலாம். ஒருத்தன் பொய் பேசுறான், சரி வான் இதுக்கு போற பேசி கொண்டு வராது, இப்படி சொல்லி சொல்லி திருத்தேலும். இவன் முழு வாழ்க்கையும் போய் நண்பன் கிட்ட மட்டுமல்ல, முழு வாழ்க்கையில யாருக்கும் இவன் உண்மையா இல்ல. உலமாக்கள் செல்றாங்க, ஜோக்குக்கு போய் சென்னாலும் பேசவானம். சரி கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவன் காணல் நீரை போன்றவன். ஒரு பிரயாணம் போறோம், காணல் நீரை காண்றோமே, இந்த காணல் நீர் கிட்ட ஈக்கிறத தூரமா காட்டும். நாங்க காணல் நீர் பிடிக்க போம், அது திருப்பி தூரமாகிடும். இவனை போலதான் பொய் பேசக்கூடிய நண்பன். இவன் செல்றது உண்மைய போல ஈக்கும், ஆனா வாழ்க்கையில முழுக்க முழுக்க பொய். இவனோட நட்புறவு பாராட்டவானம். 2வது சொன்னாங்க பகீல், கஞ்சன். கஞ்சனோட ஒரு நாளும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவானம். தேவைக்கு கூட செலவழிக்கிறான் இல்ல, சொந்த நண்பன். இவன் பசி என்றான், இவன் பசி என்றான், கையில சல்லி இருக்குது, ஆனா தேவைக்கு இவன் செலவழிக்காம பேசாம இவனுக்கு தின்ன கொடுத்தா நாபாக்களோட ஆயிடுவோம். இவனோட என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? இவன் கஞ்சன். இவன் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, 3வது சொன்னாங்க அஹ்மக், முட்டாள்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவான. மோடேனோல், மோடேனோல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மா சலகக்கும் ஃபீ சகர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين. சக்கர் என்ற நரகத்துக்குள்ள போவாங்க நரகவாதிகள். கேட்பாங்க, ஏன் வந்தீங்க தெரியுமா? முதலாவது சொல்லுவாங்க, நாங்க தொழல்ல, நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. 3வது வகுன்னா நகூது மஅல் காயிதீன். முக்கியமான வார்த்தை, தேவை இல்லாம ஊர் சுத்தி கொண்டு ஈக்கக்கூடியவனோட எங்களுடைய காலத்தை கழிச்சோம். மடையனோல், மோடையனோல். உன வாழ்க்கையில இரவுடைய நேரத்துல இத்தனை ஹவர்ல இத்தனை மணித்தியாலத்துல எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில சாதிக்கலும். வயசாளிகள் கிட்ட கொஞ்சம் கேளுங்க, அந்த காலத்துல அவங்களுக்கு இந்த உஜார் இந்த காலத்துல ஈக்கவே ஈக்காது. அந்த காலத்துல அவங்க ஓடின ஓட்டம் இந்த காலத்துல சரியான குறவு. உட்கார்ந்து சம்பாதிக்க தான் பாக்குறோம். வேர்வை சிந்த ரெடி இல்ல, போக வாரத்துக்கு ரெடி இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மடையர்களோட ஒரு நாள் வச்சு கொள்ளவானம். ஏன்? இவன் மோடேன், இவன் துனியா 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 துனியாவதான் பேசுவான். வந்தா பேசுவான், மச்சான் புதிய போன் ஒன்று வந்தீங்க, புதிய லேப்டாப் ஒன்று வந்தீங்க, புதிய படம் ஒன்று வந்தீங்க. இவன் துனியாவை தான் பேசுவான். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத்.
புத்திசாலி யாரு? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு இங்க தயாரிப்பு செய்வான். வல் ஆஜிஸ், மடையன் யார்? துனியா துனியா துனியா. இவன் ஆக பெரிய மோடேன். மடையர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவான. கடைசியாக சொன்னாங்க, ஜுபான், கோலைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவான. உங்களுக்கு ஒரு அநியாயம் பாதையில நடந்தாலும் இவன் ஒரு கோலையாக இருந்தா அதை தட்டி கேட்க மாட்டான். இஸ்லாம் செல்லுது, உங்களோட கண் முன்னுக்கு மன்றாமின்கும் முன்கரன், ஒரு அநியாயத்தை கண்டீங்களா, பல் யுகையிர் பியதிஹி, உங்களுக்கு கையால தடுக்கலும் என்றா தடுங்க. அத உங்களுக்கு கையால தடுக்க தைரியம் இல்லையா, உன் நாவால சரி தடுங்க. நாவாலும் தடுக்கலவா, கல்பால சரி தடுங்க. இந்த மூணும் இல்லாதவன் தான் கோலை. இவனோட நட்புறவு பாராட்ட வானம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க சில நேரங்கள்ல எங்களுடைய நட்புறவு யாரோட இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். மோசமான மனிதர்களோட வைக்கக்கூடிய நட்புறவால இந்த இப்ப காலத்துல நடக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே எவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் நடந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உக்பா இப்னு அபூ முஐத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்து தலினா, அதுபோல இஸ்லாத்தோட வைத்தாங்க. இந்த உக்பா இப்னு அபூ முஐத் என்றவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போயிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என் வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சுக்கிறேன், அந்த விருந்துக்கு நீங்க வரணும் யா ரசூலல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம், இந்த மனுஷன் எப்படியாவது திருத்தி எடுக்கணும் சொல்றாங்க. உங்களோட வீட்டுக்கு விருந்துக்கு வார எந்த தடையும் இல்ல, ஆனா நீங்க களிமாவை செஞ்சீங்கன்னா நான் விருந்துக்கு வாரேன். இப்ப என்ன சொல்றாங்க, உக்பா இப்னு அபூ முஐத் சந்தோஷமாக உள்ளத்தால ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க, நான் யா ரசூலல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வாரேன். இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இது இந்த உக்பா உடைய நண்பர் உமையா இப்னு ஹலஃப், இவங்களுக்கு கேள்விப்படுவது. கொஞ்சம் பாருங்க, கெட்ட ஒரு நண்பனுடைய சகவாசம். இந்த உமையா இப்னு ஹலஃப் கூப்பிடுறான். கூப்பிட்டு, என்ன நீங்க முஹம்மத கூப்பிட்டீங்களா வீட்டுல சாப்பிடுறதுக்கு எல்லாம்? சொன்னா, ஓ சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டேன். இஸ்லாத்துக்கு வைத்தீங்களாமே. எங்கட சில நண்பர்கள் மீக்கிறாங்க, என்ன இப்ப பள்ளிக்கெல்லாம் போறீங்களாம், தொப்பி எல்லாம் போடுறீங்களாமே, யாசினோ தெரியுங்களாமே, உட்கார்ந்து தஸ்பையோட தான் ஈக்கிறீங்களாம். இவன் தான் ஆகப்பெரிய செய்தான். இவனை விட்டு தூரமாவே இருங்க, இவன் கிட்டே பைத்திரவான கண்டா உதுபில்லாம சேர்த்தான் பூ என்று ஊதிருங்க. இவன் தான் ஆகப்பெரிய செய்தான். உமையா இப்னு ஹலஃப் கேக்குறாங்க, என்ன நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அமைப்ப? இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் அவரை சாப்பிட கூப்பிட்டேன். அவர் எனக்கு சொன்னார், நீங்க இஸ்லாத்துக்கு வந்தாதான் சாப்பிட வருவேன்னு. நான் இஸ்லாத்துக்கு போனேன். நான் சும்மா ஜோக்குக்கு தான் சென்னேன்னுட்டான். நான் உண்மையா செல்லல, நான் சும்மா தான் சென்னேன். ஆனாலும் இந்த நண்பன் உடல்ல, கெட்ட நண்பன் உடல்ல கிட்ட கூப்பிட்டு சென்னா, நீ செல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, என்னையோட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுமா? உக்பா, நீ போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வந்தாங்களா, அவங்களோட முகத்துல போயிட்டு எச்ச துப்பிட்டு வா, நீ நான் நம்புறேனே. உக்பா போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல எச்ச துப்பினாங்க. சுப்ஹானல்லாஹ், அஊது பில்லாஹ். இது எதால தெரியுமா? கெட்ட நண்பனுடைய சகவாசம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல சமூகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அறிவொண்ட தந்திப்பானே. குறிப்பாக வாலிபர்கள் கவலையில உள்ளத்துல எடுத்து யோசிங்க, அல்லாஹ் மூளை ஒன்ற தந்திக்கிறான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பயங்கரமான கூட்டாளிமாரால நாசமாவி. வாழ்க்கை மட்டும் இல்ல, மனைவி நாசமாகின வரலாறு இருக்குது, பொம்புல புள்ள நாசமாகின வரலாறு இருக்குது, நிம்மதி இல்லாம போன வரலாறு இருக்குது, இல்லாம இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் போன வரலாறு, சொத்து போன வரலாறு, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போனது, கெட்ட நண்பனால் இதெல்லாம் நடந்த வரலாறு இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். எப்படி என்றா, கியாமத்துடைய நாள், யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தகத்து மஅர் ரசூலி சபீலா. அந்த நண்பன் கவலைப்படுவானாம், கைய கடிப்பான்.
கடிச்சு 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 துப்புவான், அவன் கைய கடிச்சு துப்பி சொல்லுவான், இவனோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டேன், நபியோங்களை நான் கூட்டாளியா எடுக்கல, இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டனே. அந்த பாவி கவலைப்படுவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஆயத்துல சொல்றான், ஒவ்வொரு நண்பர்களும் அஹில்லா என்றா ஹலீலுடைய பன்மை, அல் அஹில்லா ஒவ்வொரு நண்பனும் இன்னும் ஒரு நண்பனுக்கு கியாமத்துல அது எதிரி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இல்லல் முத்தகீன், தக்வாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணினவங்கள தவிர மத்த எல்லாரும் எதிரிதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எல்லாரும் பயந்து கொள்ளுவோம். நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம், ஏண்ட நண்பனுக்கு நான் என்ன வழிகாட்டுறேன், ஏண்ட நண்பன் எனக்கு என்ன வழிகாட்டுறான், கியாமத்துல ஷாஹிதா வருவான். யா அல்லாஹ், எனக்கு உண்மையில எஃபி என்றா என்னன்னு தெரியா, யா அல்லாஹ் காட்டி தந்தது இவன் தான், இவன் தான் பயங்கரமானவன், எனக்கு ஒன்றுமே தெரியா ரப்பே, இவன் தான் காரணம், எனக்கு வெப்சைட்டுக்கு போறதுக்கும் தெரியா, எனக்கு டைப் பண்ணேன் தெரியா, எனக்கு மது போதைன்னா என்ன தெரியா, எனக்கு எல்லாம் பழக்கினது இவன் தான். நல்லத்துக்கு வழிகாட்டிட்டு மௌத்தாகும், மோசமான ஒன்றுக்கு வழிகாட்டிட்டீங்களா நீங்க மௌத்தா வைத்துடுவீங்க. அவன் அந்த மோசத்தை செய்யற காலம் வரைக்கும் அவனோட கபரு பத்தும். ஏன்னா நீங்க தான் வழிகாட்டிக்கிறீங்க, நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சுக்கிறீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால வாழக்கூடிய நேரம் நண்பனுக்காக வேண்டி எல்லாத்தையும் முற்றோம். உம்மா வானம், வாப்பா வானம், ஊடு வானம், நடு ரோட், நண்பனோட வேண்டிய விஷயத்துக்கு ரெடி. ஆனா கியாமத்துல நண்பன் உற்றுவான். குர்ஆன் பேசுது எங்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா உண்மையில பகிரங்கமாக சொல்லணும் என்றா நல்ல நண்பர்களுடைய சகவாசம் துனியால விளங்காது. நல்ல நண்பர்கள் யாரு யாரு செட்லைவாலு, அவரை நாங்க சேர்த்துக்கொள்ள மாட்டோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, என்னோட 10 பேர் இந்த ஒரு கேங்ல இந்த 9 பேர் இப்போ ஒத்தரை சேர்த்துக்கொள்ள மாட்டோம். இவர் யார், இவர் பள்ளியோட தொடர்பான ஒத்தர், இவன் ஒரு ஆலிம் ஆகிக்கலாம், ஒரு ஹாஃபிஸ் ஆகிக்கலாம், இவன் தாடி வச்சுக்கலாம், இவன் சுன்னத்தான அமைப்புல இவனுடைய உடுப்பை கேளும். நீங்க போற இடத்துக்கு இவன் அவன் சரி வராது, இந்த கேங்குக்கு அவன் தான் உங்களோளுக்கு சரி, அவன் தான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறான். நல்ல மனிதனுடைய சகவாசம், நல்ல நண்பர்களுடைய சகவாசம் துனியால ஒரு காலமும் வாலிபர்களுக்கு விளங்காது. ஏன், வாலிபம் என்றது ஒரு இதாய் போத, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். வாலிபம் ஈக்குதே ஒரு விதமான பைத்தியம் என்றான், பைத்தியத்தில் ஒரு பகுதி வாலிபம். ஒவ்வொரு வாலிபர்களுக்கு பாருங்க, ஒவ்வொரு விதமான பைத்தியம் ஈகுமே. சிலவங்களுக்கு லேப்டாப் பைத்தியம், மொபைல் பைத்தியம், அந்த பைத்தியம், இந்த பைத்தியம், பெண்களுடைய பைத்தியம், இவனுக்கு அதுதான் பைத்தியமே. சில வாலிபர்களுக்கு குர்ஆன் பைத்தியமே, துவா பாடமாகும், தாடி வைக்கும், அசான் செல்லணும் பள்ளியில, இபாதத்துடைய பைத்தியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நண்பர்களுடைய சகவாசம் எப்ப விளங்கும் தெரியுமா, கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா ஒரு நல்ல நண்பனை சொர்க்கவாதி ஆக்கினத்துக்கு பின்னால அந்த மனிதன் கிட்ட அல்லாஹ் பேசி கேட்பான், சொர்க்கத்துல ஏதாவது உங்களுக்கு குறையுதா, உங்களுக்கு என்ன சரி ஒரு குறையினா சொல்லுங்க, நான் நிவர்த்தி செஞ்சு வைக்கிறேன். அந்த நேரம் அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், துனியால வாழக்கூடிய நேரம் எல்லாம் சொர்க்கத்துல நான் என்னென்ன துனியால இழந்தோனோ எல்லாமே சொர்க்கத்துல இருக்குது, எந்த குறையும் கிடையாது. ஆனால் இந்த சொர்க்கத்துல ஒரே ஒரு குறை இருக்குது. யா அல்லாஹ், அல்லாஹ் கேட்பான், என்ன குறை? சொல்லுவான், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தின் உலகத்தில் ஒரு நண்பனின் தான், அவன் நரகத்தில் ஈகிறான், அந்த நண்பன் இல்லாத ஒரு குறை சொர்க்க எனக்கு இப்ப விளங்குது. யா அல்லாஹ், எனக்கு அந்த நண்பனோனும். அல்லாஹு தஆலா சொல்லுவான், மலாயிகாமார்கள் கிட்ட ஏவுவான், நீங்க போங்க, போய் அந்த நண்பனை கூட்டிட்டு வாங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரம் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் சொல்லுவாங்க, ஃபமா லனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீம், எங்களுக்கு எப்படி சிபாரிசு செய்ய ஒரு நண்பன் இல்லை அப்பா, வலா ஸதீகின் ஹமீம், அனுதாபம் காட்ட ஒரு நண்பன் எங்களுக்கு இல்லை என்பதாக கியாமத்துடைய நாள் கவலைப்படுவார். எப்ப நல்ல நண்பர்களுடைய பொறுமதி விளங்கும் என்றா அது விளங்கும் எங்களுக்கு சொர்க்கத்துல தான், ஒரு நாளும் துனியால விளங்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நட்புறவு இப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை இப்படிதான் முயற்சி செஞ்சான். ஏன் இந்த நட்பை பத்தி பேசுறோம் என்றா, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறோம் என்றா, ஒரு குறிப்பிட்ட காலம் 40 வயது வரம் காட்டிலும் ஒரு மனிதனுக்கு வாலிபம். இந்த 40 வயது வரம் காட்டிலும் எங்கட வாழ்க்கை அமானிதமாக நாங்க பொறுப்பெடுத்தோம் என்றா நிச்சயமாக 40க்கு பின்னால் அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை பொறுப்பெடுப்பான். 40 வயது வரம் காட்டிலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பக்குவமானவன் ஆகிக்கணும். இந்த 40 உள்ளுக்கு நாங்க போடுற கூத்தெல்லாம் போட்டுட்டு நாங்க எப்படி அதுக்கு மாற்றமா தான் இருக்கிறது. 40ல எங்களுக்கு ஏழுமான புல் கூத்தையும் போட்டுட்டு 40க்கு போறதுதான் தஸ்பைய கையில் எடுக்கிறோம். இல்ல, இது டூ லேட். இஸ்லாத்துடைய பார்வையில அல்லாஹ் எதிர்பார்க்கிறது 40 வரைக்கும் ஓண்ட காலத்தை நீ சரியா கழிச்சியா 40க்கு போற ஓண்ட வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் இது. 40 வயது வரங்கால ஒரு மனிதனுக்கு வாலிபம். இந்த 40 வயதுக்குள்ளால இந்த வாலிபத்துல தான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, கூட்டாளி மாதிரி. 40க்கு பின்னால் அது பெருசாக டச்சிக்காது. சிலவங்களுக்கு இப்ப ஓலெவலோட முடிஞ்சிருது. ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, 1-2 கூட்டம் தான் மெயின்டைன் பண்றாங்க. 40 வயது வரம் காட்டிலும் இந்த வாலிபன் தான் எங்களுக்கு, இந்த நண்பன் தான் எங்களுக்கு வழி காட்டுவான். சில நேரம் உம்மா வாப்ப காட்டாத மோசமான பல வழிகளை இந்த நண்பன் தான் காட்ட போறான். அப்ப எங்கட 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய சரியா கழிக்கணுமா, எங்களுக்கு நல்ல நண்பனொத்தம் தேவை. துணியால இனம் காணணும். எங்கட நண்பர்கள் 20 பேர், இந்த 20 பேரும் ஒரு வகையுமானே எங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஒன்றே போடலும். இவன் தூள், இவன் கஞ்சா, இவன் இப்படி 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 போடலும். அப்படி இப்படி மத்தும்படி அடுத்த பக்கத்துல பார்த்தோம்னா எங்கட கூட்டாளிமாருக்கு என்ன நல்ல விஷயமா கொடுக்கலும். இவர் ஆலிம், இவர் முஹத்திஸ், இவர் முஃபஸ்ஸிர், இவர் பெரியோர் அவுலியா, இப்படி போடலுமா ஒரு நாளுமேலா? நாங்க யோசிப்போம், எங்கட டீம்ல நல்ல அஹ்லாக் உள்ள பொடியமார் யார், நல்ல நண்பர்கள் யார், நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டக்கூடிய பேர் எத்தனை பேர், குர்ஆனை சுமந்து ஒத்த நீங்கிறான் எங்கட கூட்டாளி மாதிரி இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 40 வயது வரங்காட்டில் மிச்சம் அவதானமா நண்பர்களோட பழகக்கூடிய விஷயத்துல அவதானமா கவலையோட கண்ணியமா நடக்கும். அல்லாஹ் சொல்றான், இதா பலக அபதி 40 சனா, ஒரு மனிதன் 40 வயது அடைஞ்சிட்டானா 40 வயது வரங்காட்டில் இவருடைய வாழ்க்கையில பக்குவம் நல்ல பேணுதல் ஐந்தவர் 40 வயது அடைஞ்சிட்டாரா 3 விதமான நோய்கள் இருந்து இவருக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். இதோட முடிச்சு கொள்றேன். 3 விதமான நோய்கள் இருந்து, மினல் ஜுனூனி வல் ஜுதாமி வல் பரஸ், புத்தி நீங்கிறத விட்டு பாதுகாப்பன். 40 வயது வரங்காட்டிலும் ஒழுங்கா வாழ்ந்தா 40வது வயதுல இருந்து அல்லாஹ் பொறுப்பு. புத்தி நீங்கிறத விட்டு, சில இடத்துல சொல்லுவாங்க வயசுக்கு போனா சின்ன புள்ளமா என்ன பேசுறேன்னு கூட தெரியாம பேசுறேன். வயசு தானே. ஒரு நாளும் தீன் உள்ள மனிதர்களால வீட்டுல பிரச்சனை இருக்காது. வயசாலிகள்ல உலமாக்கள் ஈகிறான், இவங்களோட வீட்டுல பிரச்சனை இருக்காது. ஏன் சில மக்களை நாங்க சொல்லுவோம், அந்த மனுஷன் வயசுக்கு போனாலும் நல்ல நுணுக்கமான அறிவான ஒரு மனுஷன் என்றோமே. ஏன் தீனுள்ள மனிதர்களால குடும்பத்துல பிரச்சனை இருக்காது. தேவையில்லாத புத்தி இல்லாத விஷயங்களை பேச மாட்டார், புத்தியோடு நடப்பார். அல்லாஹ் சொல்றான், 40 முட்டு நீங்க பொறுப்பு எடுக்கிறீங்களா, 40ல இருந்து நான் பொறுப்பு. வல் ஜுனூன், புத்தி நீங்கிறத விட்டு நான் பாதுகாப்பேன். வல் ஜுதாமி வல் பரஸ், வெண் குஷ்டம் கருங்குஷ்டம், இந்த நோய்கள் இருந்து பாதுகாப்பு. வைதா பலக அபதி 50 சனா, 50 வயசு அடைஞ்சிட்டீங்களா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நீங்க 50 வயது அடைந்து மௌத்தாகிட்டீங்க, 50 வருஷம் அல்லாஹ்க்கு பொருத்தமா வாழ்ந்த மனுஷனா, ஹாசபதுஹு ஹிசாபை யஸீரா, கேள்வி கணக்கு லேசாயிக்குமா உங்களுக்கு. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எப்படியான லேசான கேள்வி கணக்கு தெரியுமா? அல்லாஹ் கூப்பிடுவான் கியாமத்துல, கூப்பிட்டு நீ இன்ன பாவம் எல்லாம் செஞ்சுக்கிறாய்னா துனியால இதை சொல்லுவார், ஓயா அல்ல இப்படி எல்லாம் பாவம் செஞ்சுக்கிறேன், ஏன் செஞ்சாயின்னு கேட்க மாட்டான். இன்ன பாவங்கள் செஞ்சுக்கிறாய், பிரச்சனை இல்லை நீ சொர்க்கத்துக்கு போ. இதுதான் லேசான கேள்வி கணக்கு. இதே அல்லாஹ் சொல்றான், இதா பலக அபதி 60 சனா, 60 வயசு அடைஞ்சிட்டீங்களா, அஹ்பபது இலைஹில் இனாபா, இவருக்கு துனியாட ஆசை பெய்திரும், சம்பரிக்கணும், சல்லி சேர்க்கணும், இந்த ஆசை இல்ல. இப்ப ஆசை என்ன, இந்த 60 வருஷம் யாருக்காக வேண்டி சுஜூது செஞ்ச, யாருக்காக வேண்டி ஓதின, அந்த ரப்ப கண்ணால காணணும். 60 வயசு 70 சனா, 70 வயது அடைஞ்சிட்டீங்களா, அல்லாஹு தஆலா சொல்றான், மலக்குமார்கள் கூட இவருடைய துஆக்கு பதில் சொல்லுவான். அல்லாஹ் மஹப்பத் ஆக்கி விட்டுடுவான். 80 வயசு அடைஞ்சிட்டார், 80 வருஷம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா உண்மையான தௌபாவோட வாழ்ந்துட்டாரா, கதபல்லாஹு ஹஸனாத்துஹு, அவருடைய பட்டோலையில் அவருடைய நன்மைகள் எழுதப்படும், சின்ன சின்ன பாவங்கள் கூட எழுதப்படாது. சுப்ஹானல்லாஹ். 90 வயசு ஒரு மடந்து அடைஞ்சிட்டானா, கஃபரல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வமா தஅக்கர், அவனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுறது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறதோடு, யாரை எல்லாம் அவன் கியாமத்துடைய நாள் ஷஃபாஅத் செய்றானோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமான கொஞ்ச காலம் வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த சுருக்கமான வாழ்க்கையில ஆக பெரிய ஒரு கட்டம் தான் வாலிபம். இந்த வாலிபத்தை சரியா கழிக்க கூடிய மிக முக்கியமான ஒரு உறவு தான் நட்புறவு. எனவே இந்த நட்புடைய விஷயத்துல, நண்பர்களுடைய விஷயத்துல சரியான முறையில நாங்க நடந்து கொள்றது மட்டும் இல்லாம தெரிவு செய்யக்கூடிய நேரம் நல்ல நண்பர்களை வாழ்க்கையில தெரிவு செஞ்சிட்டோமா, நிச்சயமாக சத்தியமாக துனியாவுடைய வாழ்க்கை மட்டுமில்ல ஆகிரத்துடைய வாழ்க்கையும் செழிப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது